வெல்கம் டு கிச்சன் குயின். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி சீரக சம்பா தேங்காய் பால் சாதம். இது வந்து மைல்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப காரம்லாம் இல்லாமல் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். பசங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. காரம் இல்லாததுனால சின்ன பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது செய்யறதுக்கும் ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். இது அவ்வளோ ஈஸினா தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு மட்டும் தான் நமக்கு டைம் எடுக்குமே தவிர மற்றபடி இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த தேங்காய் பால் சாதம் எப்படி செய்யறதுன்றதை இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் 3 ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிருக்கேன். நெய் நல்லா காஞ்சதும் கொஞ்சமாக பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், அரை ஸ்பூன் அளவு சோம்பு, ஒரு 10 முந்திரி போட்டிருக்கேன். போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். முந்திரியெலாம் போடும்போது இந்த சாப்பாடுக்கு வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும், அதனால தான் முந்திரி போட்டிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் நல்லா மெலிசாக கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயத்தை ரொம்ப ப்ரௌன் ஆக்கிடாதீங்க, ஆக்குனிங்கன்னா சாதம் வந்து கலர் சேஞ்ச் ஆகிடும். அதனால் வெங்காயம் வந்து வதங்கினா போதும், ப்ரௌனாலாம் ஆக வேண்டாம். 4 பச்சை மிளகா கீரி எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகா உங்களுக்கு 4 வேண்டானா நீங்கள் 2 கூட போட்டுக்கோங்க. இது காரம் அவ்வளோவா தெரியாது 4 போட்டால் கூட. அரை ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக புதினா வந்து ஒரு கைப்பிடி அளவு புதினாவை நல்லா கழுவி எடுத்துருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போது புதினா வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. நான் வந்து 2 டம்ளர் அளவு சீரக சம்பா அரிசியை ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் போட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ அந்த அரிசியை நம்ம இதோட சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. இந்த அரிசி வந்து இந்த சாப்பாடுக்கு நல்லா இருந்துச்சு. இதை மாதிரி நம்ம நார்மலி எப்போவுமே சீரக சம்பாவில் பிரியாணி செய்வோம். இந்த மாதிரி தேங்காய் பால் சாதம் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அரிசியை போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. அந்த வெங்காயம் அந்த புதினாலாம் எல்லாம் அரிசியில் சேர்கிற மாதிரி நல்லா கிளறி விட்டுடலாம். இந்த மாதிரி நம்ம கிளறி விடும்போது அரிசி வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாது, சாப்பாடு வந்து நல்லா உதிராக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி பண்ணுறோம். இப்போ வந்து நான் இந்த டம்ளரில் 2 டம்ளர் அளவு அரிசி எடுத்திருந்தேன். இப்போது நம்ம அதே டம்ளரில் 4 டம்ளர் அளவு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு தேங்காவை நல்லா பால் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு தேங்காய் எடுத்திங்கன்னா போதும். இப்போ நம்ம தேங்காய் பால் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது சாப்பாடுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தாச்சு. உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம். இப்போ நம்ம குக்கரை மூடிடலாம். இது வந்து ரொம்ப டைம் எடுக்காது. நம்ம ஒரே ஒரு விசில் வச்சா போதும், ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது. ஒரு விசில் மட்டும் தான் வைக்கணும், அதுக்கு மேலே வச்சிங்கன்னா குழஞ்சி போயிடும். பாருங்கள், இப்போ சாப்பாடு நல்லா ரெடி ஆகிடுச்சு. ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இந்த தேங்காய் சாதம் வந்து நம்ம காரமாக நல்லா குருமாலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை அடுத்த ரெசிபியில் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய்.